ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். நமக்கு இந்த மாதத்தில் கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தத்தை இரண்டாக நான் பிரித்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ஆசைப்பட்டு 1ஆம் தேதியில் ஒரு பகுதியை நான் கொடுத்து விட்டேன். வாக்குத்தத்தனுடைய தலைப்பு, நான் அவனை விடுவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கடந்த நாளில் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தையை 1ஆம் தேதி கேட்டாயிற்று. இன்றைய நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை 2வது பகுதி என்னவென்றால், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. நான் வர வர தாவீது விருத்தி அடைந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, என் நாமத்தை, அந்த கர்த்தருடைய நாமத்தை ஒரு மனிதன் அறிந்திருக்கும் பொழுது அவன் வாலாகாமல் தலையாவான். ஆமென் சொல்லுங்களா? கீழாகாமல் அவன் மேலாவான். இங்கே கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, நாம் இன்னைக்கு நல்ல கவனிங்க, அவருடைய நாமத்தை நாம் அறிந்து செயல்படுத்த வேண்டியது அவசியம். நாம் அவருடைய நாமத்தை அறிந்து செயல்படுத்த வேண்டியது அவசியம். ஏனென்றால் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். ஆமென். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம அவருடைய நாமத்தை அறிந்து கொண்ட நாம், நல்ல கவனிங்க, இன்னும் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆசீர்வாதத்தை மட்டுப்படுத்தக்கூடாது. நம்முடைய தேவனுடைய நாமம் சர்வ வல்லவர் என்பது அவருடைய நாமம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சர்வ வல்லவர். கவனிங்க, நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? நம்ம ரொம்ப நியாயம் பேசுவோம். என்ன பேசுவோம் தெரியுமா? எட்டி எட்டி பார்க்கறது பிடிக்க முடியல, உடனே இந்த பழம் எப்படி சீச்சி, இந்த பழம் புளிக்கும் இல்லைங்க. அப்படி இல்லைங்க. சில விஷயத்துல நம்ம போராடணும். ஆமென் சொல்லுங்களா? சில விஷயத்துல என்ன சொல்ல, மனரம்யமா இருக்கணும். அந்த சில விஷயத்துல என்ன செய்யணும்? நான் சொல்லுவேன், ஆசீர்வாதத்துக்காக நீ சாகணும். எஸ்தருடைய நாட்களில யூதர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்தது. யூதர்களை அழிக்கும்படியாக ஒரு ஆமான் திட்டமிட்டு இருக்கின்றான். மொர்தெகாய் சொல்லுகிறான், நீயும் யூதகுலத்தலா இருக்க நீயும் தப்பி போவதில்லை என்று ஒரு வார்த்தையை மொர்தெகாய் போய், அதாவது யாருடைய, எஸ்தருடைய சித்தப்பா மொர்தெகாய் போய், அகாஸ்வேர் ராஜாவுக்கு மனைவியாக இருந்தவளா இருந்தாலும் கூட, செல்வ செழிப்பு சீமாட்டியா இருந்தாலும் கூட, தன் ஜனத்துக்காக முழங்கால் போட ஆரம்பித்தாள், அழ ஆரம்பித்தாள், புலம்ப ஆரம்பித்தாள், உபவாசித்தாள். சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் செத்தாலும் சாகிறேன். எட்டி எட்டி பார்த்துட்டு முடியலன்னு நியாயம் பேசக்கூடாது. அதுக்கு சாதகமான வசனங்கள் எடுத்து கம்பேர் பண்ணி நம்ம எல்லாம் பேசக்கூடாது. பிடிக்கணும். இங்க எல்லாம் இருக்கு. பசி ஆற்ற திருடுறவனுக்கு என்ன இல்லை, தண்டனை குறைச்சி கொடுக்கலான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக திருடலான் இருக்கா? இதுல எல்லாம் இருக்குங்க. பாஸ்டர், இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ற இந்த சிடி வீடியோனால தான் பெரிய பயமா இருக்கு. சோத்திரம். திருட போனா சோத்திரம் பண்ணிட்டே இருப்பேன். என் ஃப்ரெண்டு
சொல்லுவான் ஏஸ்தாசு, தேங்காய் படிச்சு இறங்குறது வரை நீ ஸ்தோத்திரம் பண்ணு, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. சத்தம் குறைஞ்சிச்சுன்னா கெட்ட வார்த்தை பேசுவான், என்னடா ஸ்தோத்திர சத்தம் குறைஞ்சிச்சுண்டு. இல்லைங்க, எல்லாத்துக்கும் திருடு, எல்லாத்துக்கும் சாதகமாக இந்த வேதத்தில் இருக்கு, அதை பயன்படுத்தக்கூடாது. நமக்கு நாம ஆண்டவருடைய பிள்ளைகள், நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். உடனே ஒரு தீர்மானம் எடுத்துருச்சு, இந்த பழம் புளிக்கும், இதை தின்றால் பல் கூசும். இல்லைங்க, போராடணும். அல்லேலூயா. சர்வ வல்லவர் என்பது அவருடைய நாமம். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சர்வ வல்லவர் என்கிற நாமத்தில் தேவன் வெளிப்பட்டார். மோசேக்கு சொல்கிறார், நான் ஆபிரகாமுக்கு சர்வ வல்லவர் என்கிற நாமத்தில் வெளிப்பட்டேன். என் மகனே மோசே, உனக்கு நான் யெகோவா என்கிற நாமத்தில் வெளிப்படுகிறேன். ஹல்லேலூயா. யெகோவா என்கிற நாமத்தில் வெளிப்படுகிறேன். ஹல்லேலூயா. பிடிச்சுக்கிடணுங்க. ஆமென். அல்ல, இன்னும் சில காரியங்களுக்கு அப்படியே சிலரை பார்க்கும் பொழுது, சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது, சில ஊழியத்தினுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமப்படலை. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் சிலவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் போராடிட்டு இருக்கிறேன், அவைகளை நான் அனுபவித்து கண்களை மூடணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆனா நீங்க இவ்வளவு சொல்லிட்டேன், நான் சர்வ வல்லவர் என்கிற நாமத்தில் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார். யெகோவா என்கிற நாமத்தில், சர்வ வல்லவர் என்கிற நாமத்தில் யாத்திரையாகமோ 6:3 வாசி, ஒரே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே 6:3 யெகோவா என்கிற நாமத்திலும் ஆண்டவர் வெளிப்படுகிறார். வாசிங்க. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கிற நாமத்தில் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் சர்வ வல்லமர், ஆல்மைட்டி காட். அல்லேலூயா. அதே வேளையில் இங்கே சொல்றார், நான் யெகோவா இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற நாமத்தில். அவர் மாறி போகல, உங்களுக்கும் தேவன், அவர் எனக்கும் தேவன். ஆமென் சொல்லுங்களா. போராடி சில ஆசீர்வாதங்களை குறுக்கு வழியில் வாங்கினவர்கள் அல்ல நான் சொல்லுவது, போராடி உண்மையாகவே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வாங்கின ஆசீர்வாதங்களை பெற்ற பரிசுத்தவான்கள் இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வழியை நாம பின்பற்றி அந்த யெகோவா என்னும் நாமத்தில் நாமும் கூட நாமும் முன்னேறி போவோமாக. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா இதே நாமத்து நிமித்தம் ஆண்டவர் சொல்றாரு, இதே நாமத்து நிமித்தம் நீங்க சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இந்த நாமம் உன்னை உயர்த்துகிற நாமம், உன்னை ஆசீர்வதிக்கிற நாமம், உன்னை மேலான இடத்துக்கு கொண்டு போகிற நாமம். ஆனா இதே நாமம் உன்னை பகைக்கவும் செய்யும். இதே நாமத்தின் நிமித்தம். இதே நாமம் பகைக்காது. இதே நாமம் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை என்னோடு கூட எடுங்க. மத்தேயு. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்க சகல ஜனங்களால் என்ன செய்வீர்கள்? இந்த நாமம் சர்வ வல்லமை உள்ள நாமம். இந்த நாமம் யெகோவா என்கிற நாமம். இதே நாமத்தை நீ பின்பற்றும் பொழுது சகல ஜனங்களால் நீ என்ன செய்யப்படுவாய்? பகைக்கப்படுவாய். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல சொல்லி ஆண்டவர் விடல. மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் என்னோடு கூட திருப்புங்கள். 13ஆம் வசனத்தை பாருங்க. மார்க்கு 13:13 என் நாமத்தின் நிமித்தம்
எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் என்ன செய்வீர்கள்? பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த முடிவு இருக்கு பாருங்க. இந்த முடிவாகி இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிற வரையிலும் அமலேக்கருடைய யுத்தமானது தலைமுறை தோறும் சிங்காசனத்துக்கு விரோதமாக இருக்கும் என்று யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அமலேக்கர்களை என்றைக்கோ யோசுவா, மோசே எல்லாரும் அழிச்சாலும் கூட அந்த ஆவி இன்னைக்கு கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. இந்த அமலேக்கருடைய ஆவி என்ன தெரியுமா? பழி வாங்குகிற ஆவி. நீங்கள் எல்லாம் முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படும். ஒவ்வொரு இடத்துலையும் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். அடுத்து வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. ஒரே சப்ஜெக்டா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். 21 என்னம்மா? என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் ஒன்றாகிலும் அழியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நாமம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஊற்றுண்ட பரிமள தைலம். ஆமென். யார் நேசிக்கிறாங்களா அந்த பரிமள தைலத்தை, அந்த நாமத்தை யார் நேசிக்கிறாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையால் யார் நேசிக்கிறார்கள்? கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமை தேவஜனமே கவனிங்க. நம்முடைய பட்டயமோ, நம்முடைய வேலைகளோ, நம்முடைய திறமைகளோ நம்மை உயர்த்த முடியாது. அப்படியானா வேலை செய்யக்கூடாதான்னு கேட்டுறாதீங்க. உயர்த்துகிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்த்துகிறவர் கர்த்தருங்க. கர்த்தரே நம்மை உயர்த்துகிறார். ஏனென்றால் நம்முடைய தாழ்வில நம்மை நினைத்தவர் அவர் ஒருவரே. ஆமென். நம்முடைய தாழ்வில நம்மை நினைத்து அவர் நம்மை உயர்த்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. போராடணும் நான் சொல்லுவேன். அதனால பட்டயம், வேலைகள், திறமைகள் வேண்டான்னு சொல்லல, இவைகள் எல்லாம் வேணும். என்ன பவுல் சொல்றாரு? என்ன சொல்றாரு? விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். அதே பவுல் இன்னொரு இடத்துல சொல்றாரு, பவுல் தான் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவன் விளைய செய்கிறார் என்று சொல்லி பவுல் நடாம இருக்கக்கூடாது, அப்பல்லோ நீர் பாய்ச்சாமல் இருக்கக்கூடாது. நீர் பாய்ச்சுகிறதும் நடுகிறதும் நம்முடைய வேலை, விளைய செய்கிறவர் கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை போராடுங்க, போராடுங்க. எதுக்காக? ஏதாவது வசனத்தை எல்லாம் எடுத்துட்டு, வசனம் எல்லாமே எடுத்துக்கிட்டு சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு ஓடிடக்கூடாது. இதை திண்டால் பல் கூசும் இல்லைங்க. சில வெறி பிடிச்ச நரி இருக்குங்க, அந்த வேலியை தாண்டி அதை என்ன செய்யும்? கிழிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் அதை பெற்றுக்கொள்வேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வசனத்தில் எழுதப்படுது, அவர் புழுதியிலிருந்து ஒரு மனிதனை தூக்கி எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடு ராஜாக்களோடும் சிங்காசனத்தில் உன்னை உட்கார செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உங்களை யாராயிலும் அற்பமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்களா? அசட்டையாய் பார்த்து கொண்டிருக்கிறார்களா? அல்லேலூயா. ஆமாங்க, எல்லாரும் எங்களை பார்க்குறாங்க ஒரு மாதிரி. நீ தூங்கி போட்டு சோம்பேறியா இருந்தால் அப்படி தான் பார்ப்பாங்க இல்லையா? நம்ம வெறி இருக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வெறி இருக்கணும். இந்த இரவு அன்றைக்கு தீர்மானிச்சுட்டான், எல்லாம் ஒதுக்கினான். கர்வாலி மரத்தின் கீழே எல்லாம் ஒதுக்கினான். யாரை எங்கெங்க ஒதுக்கணுமோ எல்லாம் ஒதுக்கிட்டு யாக்கோபு என்ன செய்தான்? அங்கே போராடினான், தேவதூதனோட போராடினான். அந்த யாக்கோபு எப்படி போராடிப்பான் பாருங்க. பொதுவாகவே தேவதூதன் எப்படிப்பட்டவரா? பயங்கர பலசாலி. ஒரு தேவதூதன்
1,00,000 அசிரிய பாளையத்துக்குள்ள இறங்கி ஒரு தேவதூதன் 1,80,000 பேரை கொண்டிருக்கிறான்னு பைபிள்ல இருக்கு. அந்த தூதன் சொல்றாரு, டேய் என்னை விடுறா, பொழுது விடியுது போகுது, விட மாட்டேன், நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. போராடும் பொழுது பெரிய அவர் வாசிங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 3 வசனங்கள் எவ்வளவு தெளிவாக எழுதப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை இது, என்னுடைய வார்த்தை, உங்களுடைய வார்த்தை அல்ல. வாசிங்க 1 சாமுவேல். கர்த்தர் எப்படிப்பட்டவர் பாருங்க. கர்த்தர் கொல்லுகிறவரும் பாருங்க, எல்லாமே அவர் செய்கிறார். ஐயோ இவர் கொல்லுற ஆண்டவரா அப்படி ஓடிவிடாதீங்க, புதுசா வந்தவங்க. அதே ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வாசிமா. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது பாருங்க, கர்த்தர் உடனே அதுல சாந்தப்பட்டிருக்கூடாது. கர்த்தர் தரித்திரம் அடைய தானே செய்கிறார். அல்லேலூயா, ஆமென். அதுக்கு எங்கேயாவது வசனங்கள் எல்லாம் தேடிக்கிட்டு வச்சிருக்காதீங்க. எல்லாத்தையும் தாண்டி போகணும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா, அல்லேலூயா. சிலதை ஓவர் டாக் பண்ணணுங்க, சிலதை ஓட்ட படிக்கணும். இதே உடனே அதுக்கு மாறாக போயிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நானும் நீங்களும் யாரும் மாறா போயிடக்கூடாது. ஐயோ அது பயங்கரம். நியாய தீர்ப்பு நாளில் அந்த வசனம் நம்மளை நியாயம் தீர்க்குமா? இங்க எழுதப்பட்டு பாருங்க, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும். ஏன் அந்த தரித்திரத்தையே நாம பார்க்கணும்? இந்த ஐஸ்வர்யத்தை ஏன் பார்க்க கூடாது? தரித்திரத்தையே பார்த்துட்டு இருக்காதீங்க. என் தேவன் என்னை ஐஸ்வர்யத்தில் கொண்டு வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. நம்முடைய தேவன் தரித்திரம் அடைய செய்கிறவரும், அதே தேவன் நம்மை ஐஸ்வர்யம் பண்ணுகிறவருமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நம்மை நடத்தி செல்லுவார். அல்லேலூயா, நம்மை நடத்தி செல்வார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொன்னேன்? என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியால் நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. சில காரியங்கள் நாம செய்யணும், செய்ய வேண்டியதை நாம தான் செய்யணும். பிரயாசப்படுறதை நான் தான் பிரயாசப்படணும், நீங்க தான் படணும். ஆனா விளைய செய்கிறவர் கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா, அல்லேலூயா. நடணும், நீர் பாய்ச்சணும், விளைய செய்கிறவர் கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரிய காரியம், ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக என்ன செய்கிறோம்? தரித்திரமா இருக்க, தரித்திரம் பண்றவர் கர்த்தர் தானே. இதுக்கு சாதகமாட்டு கண்கார்டன்ஸ் எடுத்து தரித்திரத்திலே இருப்போமே, ஆண்டவரே கர்த்தர் இருக்கிறது போதும் என்று இருப்போமே, தரித்திரத்திலே இருப்போமே, இப்படி எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. என்ன செய்யணும்? நான் சேனைக்குள் பாய்வேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், மதில தாண்டுவேன். ஆமென். என் தேவன் எல்லா காரியங்களையும் மாற்ற வல்லவர். அடுத்த வாசிங்கம்மா. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் அவர் தாழ்த்துகிறவரும். ஆமென். ஒரு அல்லேலூயா சத்தம் எல்லாரும் சொல்லுவோமா? அல்லேலூயா. அருமை தேவ ஜனமே, அவர் புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடு உட்கார செய்கிறார். அல்லேலூயா. மகிமை உள்ள சிங்காசனத்திலே சுதந்தரிக்க பண்ணுகிறான். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க. அவர் தமது பரிசுத்தவான்களின் துன்மார்க்கிற இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினாலும் ஒருவரும் மேற்கொள்ளும், பலத்திலே யாரும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவருமா இருக்கிறார். ஆமென். அருமை தேவஜனமே, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமை. எதற்காக சொல்ல வரேன்? என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்
உயர்ந்த அடைக்கலத்தில் அவருடைய நாமம் பலத்த துருகம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. இரண்டாவதாக தேவனுடைய நாம் ஜனமாகிய நாம், நல்லா கவனிங்க, தேவனுடைய ஜனமாகிய நாம் அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளணும். எப்படியாவது அறிந்து கொள்ளணும், அந்த ஆசைப்படணும். ஆராதனைக்கு வருவதும் போவதுமாக இல்லை, வேதத்தை ஆராய்ந்து படித்து ஆண்டவருக்குள்ள நீங்க வளர ஆசைப்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை உச்சிதமாக மாற்றுவார். ஆமென். கோதுமையினால திருப்தியாக்குவார். எழுதப்பட்டு அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக மாற்றி, ஸ்தோத்திரம், உன்னை உச்சிதமான கோதுமையினால உச்சிதமான கோதுமை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஜனமே கவனிங்க, தேவ ஜனமாகிய நாம் அவருடைய நாமத்தை அறிந்து அதன்படி செயல்படும்படியாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை உயர்த்தி கொண்டே போவார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை அந்த காரானூரிலே மெசொப்பொத்தாமியாவிலே அந்த கல்தேய பட்டணத்திலே அவனை கூப்பிடும் பொழுது, மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகும் பொழுது அவன் வெறுமையாக தான் புறப்பட்டு வந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் என் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். கர்த்தர் அவனை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும், இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், பூமியின் தூளை போலவும் ஆசீர்வதிக்க பண்ணுவார். அல்லேலூயா. 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 அப்படியே ஒரு மாதிரி பார்க்காதீங்க, என்ன இருக்கு. கர்த்தர் நல்ல காரியம் செய்ய போறார் இந்த வருஷத்துல. ஆமென் சொல்லுங்களா. வீட்டை கட்ட போகிறார். ஆமென். ஒருவேளை இந்த வருஷத்துல இல்லாட்டாலும் எது சொல்லுவாங்க, ப்ளூ பிரிண்டா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ப்ளூ பிரிண்டே ஆகல நீங்க போட போறீங்க. ஆமென். அடுத்த வருஷம் கட்டுறதுக்காக ஸ்கெட்ச் போட போறீங்க. கத்த செய்ய போறாருங்க, கத்த செய்ய போறார். இன்றைக்கு நாளை நேரத்தை குறிச்சு வச்சுடுங்க. வாஞ்சியோட இருக்கிறவங்க, தாகத்தோடு இருக்கிறவங்க, ஏக்கத்தோட இருக்கிறவங்கள கத்தர் செய்ய போகிறார். ஆமென். சோம்பேறிக்கு என்ன கொடுக்க மாட்டாரா? அறுப்பு காலத்திலையும் இச்சை கேட்டாலும் என்ன செய்ய மாட்டாங்க, கிடைக்காது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஆபிரகாமை கவனிங்க, அழைத்த போது வெறுமையாய் வந்தான், ஆனால் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. இதுதான் எனக்கு பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் என்ன, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் ஆபிரகாமை சகலவற்றிலும் உயர்த்தி ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் தேவன் என்ன செய்தார், அவனை ஆசீர்வதித்தார். பயந்துராதீங்க, முடிச்சிருவேன். அடுத்து பாருங்க, வாசிங்க வாசிங்க. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கன்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அந்த கையை உயர்த்துங்களா. அல்லேலூயா. அந்த பலவீனமா இருக்கிற அந்த பால் அடைஞ்ச கையை தூக்குங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உயர்த்துங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் நிச்சயமாய் கிடைக்கும். உம்முடைய நாமத்தை நிபிக்கத்தோட பலக்க நிபிக்கட பௌஷடக்கடா. அல்லேலூயா. 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 தேவஜனமே, நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொன்னாரு. அதுக்கு முந்தின நாள் என்ன சொன்னாரு, ஸ்தோத்திரம், என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் சொன்னாரு. இந்த வார்த்தை பாருங்க, கன்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். டெஃபினிட்டா கிடைக்கும். ஆமாம், கண்டிப்பா கிடைக்கும். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கோபம் இருந்தா சொல்லுங்க, கண்டிப்பா கிடைக்கும் சொல்லுங்களா. அவன் அப்பம் அவனுக்கு கிடைக்கும், தண்ணி நிச்சயமாய் கிடைக்கும். அல்லேலூயா. தெரியுமா ஜனமே, இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நான் முடிக்க போறேன். கொடுத்தாரு, அதனால தான் ஒரு 2 வசனம் கூட சொல்றேன். நேர்த்தியான இடங்களில் உனக்கு ஒரு சிறப்பான சுதந்திரத்தை அப்பா வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
நேர்த்தியான இடத்துல, நல்ல இடத்துல வச்சிருக்கிறாருங்க. ஒரு அல்லேலியா சொல்லுங்களா. அல்லேலியா. நம்ம எங்கெங்கயோ சிலதை தேடுவோம் பார்த்துடுங்க, ஆனா கர்த்தர் நேர்த்தியா ஒரு இடத்துல வச்சிருப்பார். ஆமென். அல்லேலியா. அது ஒருவேளை பார்க்க ஸ்டைல் இல்லாம இருக்கலாம், அழகு இல்லாம இருக்கலாம், ஒருவேளை எதிர்பார்க்கறது இல்லாம இருக்கலாம். அங்கதான் சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை சிறப்பான இந்த இடத்துல நீ இருந்து கொண்டு, நீ ஒரு எஸ்தர் ராஜாத்தியாய், ஒரு ரெபெக்காளாய் உட்கார்ந்து கொண்டு நீ கண்ணீர் வடிப்பாயானால் உன் குடும்பம் கட்டப்படும். எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஒரு நேர்த்தியான இடத்துல உன்னை கொண்டு போக போகிறார். உனக்கு ஒரு சிறப்பான சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். பாடு இல்லையா? எங்கும் பாடு, எங்கும் பாடு இருக்கு. பாடு இல்லைன்னா மகிமை இல்லை. ஆனால் அதற்கு மத்தியில் நீ ஓவர்டேக் பண்ணி சோத்திரம். ஒன்று நான் செய்வேன் சகோதரரே, நான் ஒன்று செய்வேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பழமை அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஓடுறேன். அல்லேலூயா. நேர்த்தியான இடங்கள்ல சிறப்பான சுதந்திரத்தை நம்முடைய தேவன் வைத்திருக்கிறார். அங்க உனக்கு அப்பம் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களா. சிறப்பான சுதந்திரம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அது மட்டுமா, யாக்கோபுடைய சுதந்திரத்திலான நான் உன்னை போஷிப்பேன். வாசித்து பாருங்க. ஏசாயா 58:14. ஏசாயா 58:14 வாசிங்க சீக்கிரம். இருப்பாய், தேவன் உன்னை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணி, தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால நான் உன்னை. கர்த்தருடைய வாயிதை சொல்லிட்டு. அல்லேலூயா. மகளே, மகனே, நிந்தை பரியாசம் தாங்கக்கூடாத பாதையில போய்கொண்டிருக்கிறியா? தேவன் ஒரு புதிய பாதையை உனக்கு வைச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்பிக்கையோடு ஓடு. நிச்சயமாக இந்த எல்லா கற்கட மாசமும் கடகட்ட பஞ்சமும் அங்க போய் உன்னை யாக்கோபுடைய சுதந்திரத்தினால, யாக்கோபுடைய சுதந்திரத்தால உன்னை போஷிப்பேன். அல்லேலூயா. நம்முடைய நாவில கர்த்தர் போஷிக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய நாவில ஒரு புதிய பாட்டையும் வைப்பாராம். ஆமென் சொல்லுங்களா. வாசிங்க. வெளிப்படுத்தல் 5:10 வாசிங்க. ஒருத்தர் சீக்கிரம் எடுத்த ஞாபகம். வெளிப்படுத்தல் 5:10. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாட கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. பிரச்சனை நடுவில். ஆமென் சொல்லுங்களா. இன்னைக்கு நல்ல ஒரு புதிய பாட்டு காணிக்க பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. புதிய பாட்டு. ஆமென். எனக்கும் கொஞ்சம் நம்பிக்கை விட்டுறது போல இருந்துச்சு. அல்லேலூயா. புதிய பாட்டை கர்த்தர் நமக்கு தருவாரு. நம்முடைய தேவன் நமக்கு தருவார். யாரையும் மிகப்படுத்தி சொல்ல வரல, இது என்னுடைய வசனம், அதைத்தான் சொல்றேன். நம்முடைய நாவில கர்த்தர் புதிய பாட்டை நம்முடைய தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். இந்த அடைக்கலம் நமக்கு தேவை. ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. கன்மலையின் குளிமுசல்களுக்கு ஒரு அடைக்கலம் தேவை. ராஜாவின் அரண்மனையில தங்கி இருக்கிற சிலந்திக்கு ஒரு அடைக்கலம் தேவை. பிளவுண்ட பாறைகளில் தங்கி இருக்கிற கழுகுக்கு ஒரு அடைக்கலம் தேவை. பைபிள்ல இருக்கு. கன்மலையின் குளிமுசல்களுக்கு ஒரு அடைக்கலம் தேவை. ராஜாவின் அரண்மனையில கட்டப்பட்டிருக்கிறதான சிலந்தி கூட்டுக்கு ஒரு அடைக்கலம் தேவை. பிளவுண்ட பாறைகளில் அடைக்கலம் புகும் கழுகுக்கு ஒரு அடைக்கலம் தேவை. ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. அந்த அடைக்கலத்தை தான் ரூத் பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. அந்த போவாஸ் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு அவராலே ஒரு நிறைவான பலன் உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அநாதி தேவன் நமக்கு அடைக்கலாம். அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா.
அவர் உனக்கு முன்னின்று உன் சத்துருக்களை துரத்தி உனக்கு ஜெயம். சத்துருக்களை துரத்தி உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமை தேவஜனமே, நம்முடைய தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமோ, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் கர்த்தர் இருக்க போகிறார். அவர் நடத்துவார். அல்லேலூயா. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கண்களை மூடுவோமா, கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. கர்த்தர் பெரிய காரியம்